13/5/2010 வியாழக்கிழமை சென்னை. விவாத ஒப்பந்தம். சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் சென்னை மண்ணடியில் உள்ள கிரீன் பேலஸ் விடுதி எண் 301 இருதரப்பாரும் செய்து கொண்ட விவாத ஒப்பந்தம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் சகோதரர் கலீல் ரசூல், சகோதரர் MS சுலைமான், சகோதரர் MI சுலைமான். சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவையின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் சகோதரர் A ஃபைசல் கோவை, சகோதரர் M முகமது சுல்தான் கோவை, சகோதரர் மௌலவி ஹாஃபில் MA ரஹமத்துல்லா ஆமிரி ஜமாலி. விவாத இடம் சென்னையில் ஒரு அரங்கம். விவாத நாள் 2010 ஜூலை 17, 18, 24, 25 சனி ஞாயிறு. 2010 செப்டம்பர் 18, 19, 25, 26 சனி ஞாயிறு. விவாத அமர்வின் கால அளவு ஒவ்வொரு தலைப்புக்கும் 2 நாட்கள், 1.5 நாள் விவாதம், அரை நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சி. முதல் நாள், அதாவது இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை விவாதம். மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை லுஹர் தொழுகைக்கும் சாப்பாட்டுக்காக இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை அசர் மஹரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7:30 மணி முதல் 10 மணி வரை விவாதம். 2ஆம் நாள் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை விவாதம். மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை லுஹர் சாப்பாடு இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை கேள்வி பதில். மாலை 5 மணி முதல் 7:30 வரை அசர் மஹரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை கேள்வி பதில். 3. விவாத செலவு. அரங்கம், ஒளி அமைப்பு, தண்ணீர், டைம்பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்வது. 4. அரங்க ஏற்பாடு. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்காக இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இரு தரப்பிலும் தலா 3 நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. 2. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். 3. இரு தரப்பினரின் கடிதத்துடன் காவல்துறையின் அனுமதி பெறுவதும் இக்குழுவின் பொறுப்பாகும். 4. குழு உறுப்பினர்கள். குழு உறுப்பினர்கள் 19/5/2010 அன்றுக்குள் இருதரப்பாரும் அரங்க குழு ஏற்பாட்டாளர்கள் யார் என்பதை பரஸ்பரம் கொடுத்துவிட வேண்டும். 5. பார்வையாளருக்கு சொல்லப்படுகின்றதை கவனமாக கேட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு தரப்பிலும் தலா 150 நபர்கள் வீதம் 300 நபர்கள் மாத்திரம் பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வும் தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். 3. விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டும் வெளியில் செல்ல வேண்டும். 4. அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 5. அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. 6. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 7. ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். 8. ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். 9. தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். 6. வாலண்டியர்ஸ். அரங்கினில் உள்ளும் வெளியிலும் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும். 1. வாலண்டியர்ஸ்க்கு உண்டான 1. பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். 2. இரு தரப்பின் வாலண்டரிஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள்.
7. தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டரிஸ், கண்காணிப்பாளர் ஆகியோர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாளர்களாவார்கள். வால் போஸ்டர், நோட்டீஸ், ஃப்ளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. 8. வீடியோ. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நம்பர் 9. நேர கண்காணிப்பாளர்கள். நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். 10. விவாதிப்போர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பி ஜைனுலாபதீன் அவர்களும், சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் சார்பாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களும் விவாதிப்பார்கள். விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு தலா 5 நபர்கள் வீதம் மேடையில் இருக்கலாம். விவாதிப்போர், அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒளிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. கேள்வி நேரத்தின் போது கேள்வி கேட்பதற்கும் அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள். முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சரிசமமாக விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு இடையில் 5 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் கேள்வி பதிலுக்கு முன்னர் இரு தரப்பினரும் 15 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. ஒவ்வொரு தலைப்பிலும் 2ஆம் நாள் கடைசி 2 அமர்வுகள் பார்வையாளர்கள் கேள்வி கேட்பதற்காக ஒதுக்கப்படும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரைக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் போன்றவை இருக்கக்கூடாது. 12. கேள்வி கேட்போரின் ஒழுக்கங்கள். முதல் கேள்வியை கேட்கும் அணியை டாஸ் போட்டு அதில் வெற்றி பெறும் அணி முடிவு செய்யும். இரு அணியினரும் சுழற்சி முறையில் சம எண்ணிக்கையில் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவர். விவாதத்தின் தலைப்புக்கு உட்பட்டே கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு நபர் ஒரு கேள்வி மட்டுமே கேட்க அனுமதிக்கப்படுவர். 2 நிமிடத்திற்குள் கேள்வி கேட்க வேண்டும். பதிலளிப்பவர் ஒரு கேள்விக்கு 5 நிமிடத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். கேள்வியில் தரைக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்பவர் யாராவது ஒரு அணியிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். விவாத அடிப்படை. நம்பர் 13. திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூல்களில் இருந்தே மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும்போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினரில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். விவாத தலைப்புகள். நம்பர் 1. இன்று நாளை நடைபெறக்கூடிய விவாதத்தின் தலைப்பு இறைவனுக்கு உருவம் உண்டா? சுன்னத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாகும்.
இறைவனுக்கு உருவம் உண்டா? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை நிலைப்பாடு, இறைவன் உருவமற்றவன், அவனுக்கு கை, கால், முகம், கண் இல்லை, இறைவன் அர்ஷில் மட்டும் இல்லை. இது சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு. இரண்டாவது தலைப்பு அடுத்த வாரம். இணை வைப்போரும் விதத்வாதிகளும் யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவரது கொள்கையை பின்பற்றுபவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதஅத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இணை வைப்போரும் விதத்வாதிகளும் யார்? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் விதத்துக்கும் சொந்தக்காரர்கள். மூன்றாவது தலைப்பு பிஜே தர்ஜுமாவின் அசிங்கங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, பிஜேயின் தர்ஜிமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும், ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூற்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. பிஜே தர்ஜிமாவின் அசிங்கங்கள். சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, பிஜேயின் அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜிமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்ற நூட்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது. நான்காவது தலைப்பு இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களின் உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில்தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. நாலாவது தலைப்பு இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது. எனவே சில வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் இமாம்கள் இல்லாமல் புரியவும் விளங்கவும் முடியாது. இது சுன்னத் ஜமாத்தின் நிலைப்பாடு. விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர்கள் பெயர் மற்றும் கையொப்பம். அது கலீல் ரசூல், எம்.எஸ். சுலைமான், எம்.ஐ. சுலைமான், ஃபைசல், முகமது சுல்தான், ரஹமத்துல்லா. 6 பேர். இது பொதுவான ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் ஆங்காங்கே வாலண்டியர்ஸை தவிர நிற்கிறவங்க எல்லாரும் உட்கார்ந்துடணும். வாலண்டியர்ஸ் உட்கார சொல்லிட்டாங்க. வாலண்டியர்ஸ் உட்கார்ந்துருங்க. தேவைப்பட்டா எந்திரிச்சு வந்தா போதும். ஒரு ஓரமா இருந்தா ப்ராப்ளம் வராது. ஏன்னா வீடியோ அடிக்க பாக்கி இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு மறைக்க கூடாது இல்லையா? இந்த கேமராவுக்கு வந்து உங்களுக்கு தேவை உதவியாளர்களை மட்டும் நீங்க கூட வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிறவங்கள உட்கார சொல்லிருங்க. இடம் இருக்கு இல்லையா? உட்கார சொல்லிருங்க. இவங்க வாலண்டியர்ஸ் இப்படி அந்த சேர்ல உட்காந்துடலாமே. இல்லை மேடையில வந்து நிற்க கூடாது. மேடையில இருக்க கூடாது. கீழே இறங்கிருங்க. அவங்கள அந்த உட்கார சொல்லுங்க. நம்ம வாலண்டியர்ஸ்ல உட்காந்துட்டாங்க. இந்த உள்ள இந்த சேர் இருக்கு, எடுத்து போட்டு அவங்க உட்காந்து ரூம்ல சேர் அங்கே உட்காந்து வாலண்டியர் இருக்கனால இப்போ நம்ம அது வைக்கணும். இது வந்து எல்லாரும் பார்த்துக்கணும்னா இப்போ டாஸ்க் போட்டால் 2 நிமிஷம் இருக்கு. 1 நிமிஷம் டாஸ்க் போட்டு சின்னதாக போட்டுருவாங்களோ யூஎஸ்பியா? சொல்லிட்டு போடுங்க, மக்கள்கிட்ட சொல்லிட்டு டாஸ் போட போகிறோன்னு சொல்லிட்டு.
மைக்கில் உட்காந்துட்டீங்களா? பாய். சரி, இல்லை உட்கார சொல்லிடலாம். நிற்க வேண்டிய தேவையே இல்லை. டோர் க்ளோஸ் பண்ணிடுங்க. இனி திறக்க வேண்டாம். இனி யாரும் உள்ள விட வேண்டாம். ரெண்டு வரும். இந்த சைடில் யாரும் என்ட்ரன்ஸ் வர வேண்டாம். இங்கே வாலண்டியர்ஸ், இங்கே சைடில் யாரும் விட வேண்டாம். இப்பொழுது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி டாஸ் இடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ். தலை கோணையா இருக்கு. தலை இன்ஷா அல்லாஹ் சுன்ன ஜமாத் அணியினருக்கு டாஸ் வென்றிருக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினரை விவாதம் ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதம் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாக இருக்கின்ற இறைவனை குறித்து பேசுகிற ஒரு விவாதம். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை குறித்து விளக்குவதற்கு முன்னால், பொதுவாக இறைவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் நம்முடைய அறிவை கொண்டோ சிந்தனையை கொண்டோ இறைவன் இருக்கிறான் என்பதைத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர இறைவனுடைய தன்மைகளை குறித்தோ அவனுடைய பண்புகளை குறித்தோ இறைவனோ இறை தூதரோ சொன்னால்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அல்லாஹுவுக்கு இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா என்று தீர்மானிப்பதாக இருந்தால் அது பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இதற்கு நாம் ஒரு முடிவு செய்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்பதுதான் திருக்குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளிலிருந்தும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற ஒரு சித்தாந்தம் பிற மதத்திலிருந்து, குறிப்பாக அத்வைத கொள்கை உடையவர்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டு அது இஸ்லாத்திற்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு கொள்கை. அந்த கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் நிரூபிக்க இருக்கிறோம். அது சம்பந்தமாக முதலாவதாக ஒரு ஆதாரத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, இது புகாரியில் 7440வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் வேறு ஏராளமான ஹதீஸ் நூல்களையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில் நாங்கள் இறைவனை காணுவோமா, அதாவது காண முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண முடியும், சூரியனை நீங்கள் காண்பது போல, சந்திரனை பௌர்ணமியில் சந்திரனை காண்பது போல உங்களுடைய இறைவனை காண முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு இறைவனை கண்ட பிறகு இறைவன் தரப்பிலிருந்து சொல்லப்படும் மஹ்ஷர்ல, எல்லா மக்களும் குழுமி இருக்கும் பொழுது மஹ்ஷர்ல சும்ம கால யுனாதி முனாதின்,
ஒரு அறிவிப்பாளர், இறைவன் தரப்பிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வந்து பிரகடனம் செய்வார், லி எதுஹப் குல்லு கௌமின் இலாமா கானு யாபுதூன், ஒவ்வொரு சாராரும் அவரவர்கள் எதை வணங்கினார்களோ அவங்களோட போங்க, யார் யார் எதை வணங்குனீங்களோ அவங்க தலைமையில் நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போங்க என்று அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணப்படும். அப்போ சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவைக்கு பின்னால் ஓடுவார்கள், சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளுக்கு பின்னால் ஓடுவார்கள். இப்படி எல்லாரும் போய்விடும். அவரவர்களுக்கு ஒரு தலைமை தாங்கி கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்வான். கடைசியாக போய் அவங்க தலைமையிலே கொண்டு நரகத்தில் கொண்டு தள்ளிடுவாங்க. அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். அங்கே தண்ணீர் போன்ற ஒரு காட்சி, காணல் நீர் தென்படும். தாகமாக இருக்குன்னு சொன்ன உடனே அதில் போய் குடிங்கன்ற உடனே அது நரக படுகொலியாக இருக்கும். அதில் எல்லாரும் விழுந்துருவாங்க. பிறகு யார் மிச்சமாக இருப்பான்னா, ஹத்தா எபுகா மன்கான யாபுதுல்லாக மின் பர்ரின் ஒ ஃபாஜிரின், நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லாவை மாத்திரம் வணங்குனாங்களே அவங்க மாத்திரம் மிச்சமாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் யார் யார் எதை வணங்குனீங்களோ அவங்கெல்லாம் போயிருங்கன்ற உடனே எல்லாரும் போயிடுறாங்க. யார் மிச்சமாக இருப்பாங்கன்னு கேட்டால், அல்லாஹை வணங்கினார்களே அதில் வந்து பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, எல்லாருமா கலந்து அந்த இடத்துல நின்று விடுவார்கள் போகாமல். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படும், மா யஹபிசுக்கும், ஏன் நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க, அவரவர் வணங்கியவர்களோடு போக சொன்னமே என்ற உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து அவங்கவுங்க வணங்கின ஆட்களோட போக சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வையில் வணங்கினோம், நாங்கள் வந்து எங்கள் இறைவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அறிவிப்பை செயல்படுத்துகிறதா இருந்தால் அல்லாஹ் வரணும், அல்லாஹ் யார் யார் எதை வணங்குனாங்களோ அவங்களோட போக சொல்லியிருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், ஓ இன்னமா நம் தொழில் ரப்பனா, நாங்கள் வந்து எங்கள் ரப்புக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அவரவர்கள் வணங்கியவர்களோடு போயிட்டாங்க, நாங்கள் வந்து இறைவன் வருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே முல் ஜப்பாரு, அல்லாஹ் அவர்களிடத்தில் வருவான். எப்படி வருவான்? ஃபீ சூரத்தின், ஒரு சூரத்தில் உருவத்தில் வருவான். சூரத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா உருவம். தலைப்பும் இறைவனுக்கு உருவம் இருக்கிறார் என்பதுதான். அப்போ அல்லாஹ் அவரிடத்தில் வருவான். வருவான் என்ற உடனே அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போ யஅத்தீஹிமுல் ஜப்பாரு ஃபீ சூரத்தின், ஒரு உருவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள்ட்ட வருவான். அந்த உருவம் எந்த மாதிரி உருவம் என்று கேட்டால், கைரு சூரத்திஹில்லத்தி ரஅவுஹு ஃபீஹா அவ்வள மர்ரா, முதல்ல பார்த்தார்களே இறைவனை எல்லாரும் நிற்கும் பொழுது, கெட்டவங்க நல்லவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அல்லாஹ் பார்த்தாங்கல்ல, சூரியனை பார்ப்பது போல சந்திரனை பார்ப்பது போல பார்த்தாங்களே, அந்த தோற்றம் அல்லாத வேற ஒரு தோற்றத்தில் ரப்பு வந்து என்ன செய்வான், அந்த மக்கள்கிட்ட நீங்கள் அல்லாஹுக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க என்று சொல்லி அல்லாஹ்வே அவங்கள்ட்ட வருவான். வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால், பொய்ய கூழ் ஆன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு, நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த இறைவன் நான் தான் அப்படிம்பாங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பொய்ய கூழ் உன அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ரப்புனா, அல்லாஹை பார்த்து விட்டு நீ தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லுவான். அப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட மேலும் கேட்பான், ஹல் பைனக்கும் பைனகு ஆயத்துன் தாரிஃபூனகு, நீங்கள் அவன்தான் இறைவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஆதாரம் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? இப்போ நான் தான் இறைவன் சொன்னீங்கல்ல, எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் இறைவன் சொன்னீங்க? இறைவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா, உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற உடனே பொய்யக்கூலூன அஸ்ஸாக், பாதம், கால் தான், கால் இருக்குல்ல, அந்த கால் தான் ஆதாரம், இறைவனுடைய கால் தான் இறைவன் இருக்கிறாங்க, அவன் தான் இறைவன் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஃபயக்ஷிஃபு அன் சாக்கிஹி, அவனுடைய காலை மறைத்திருந்த திரை இருக்கும் இல்லையா, அந்த காலில் உள்ள திரையை அவன் விளக்குவான். விளக்குன உடனே ஃபயஸ்ஜுது லஹு குல்லு மூமினின், ஒவ்வொரு மூமினும் அங்கே அவனுக்கு சஜிதா செய்வார்கள். இறைவனுடைய காலை பார்த்துவிட்டு சஜிதா செய்வார்கள். ஆனால் எல்லாருக்கும் அதை செய்ய முடியாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் கலந்துருக்கிறாங்க. அதனால எபுக்கா மன்கான எஸ்ஜு லில்லாஹி ரியா வசுமாத்தன், பேருக்காக புகழுக்காக நடிப்புக்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் சஜிதா செய்தார்களோ அவங்களுக்கு முது வளையாது, சஜிதா செய்ய முடியாமல் அவங்க நின்றுவாங்க. யார் நிஜமாகவே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர்களாக இருந்தார்களோ
அவங்க அல்லாஹ் தன்னுடைய காலின் திரையை விலக்கி காட்டிய உடனே அதற்கு அவனுக்கு சஜ்தா செய்வார்கள். இது நீண்ட ஒரு 1.5 பக்கம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனாலும் இது இதில் முக்கியமான பாயிண்ட், நான் பாயிண்டை மட்டும் சொல்லியிருக்கிறேன். முழு ஹதீஸ் இந்த தலைப்புக்கு அவ்வளவும் தேவை கிடையாது. மற்ற விஷயங்கள் இதை மறுக்கக்கூடியதாகவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், மறுமை நாளையில் அல்லாஹ்வை முதல்ல ஒரு தடவை மக்கள் பார்க்குறாங்க. அந்த பார்க்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது வியாக்கியானங்கள் கொடுத்து ஏதாவது சொல்லிவிடலாம் என்றாலும் கூட 2வது தடவையும் பார்க்குறாங்க. 2வது தடவை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறாங்க? சூரத்தில், உருவத்தில் பார்க்கிறார்கள். உருவத்தில் பார்க்கும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முன்னர் பார்த்தார்களே அந்த உருவம் அல்லாத வேற ஒரு தன்னுடைய உருவத்தையே வேறு விதமான ஒரு உருவமாக அல்லாஹ் காட்டி என்ன செய்கிறான்? அவன் காட்சி தருகிறான். இதை பற்றி முடிஞ்சோ சரி. இது 2வது பில்லா. சரி சரி, நேரம் முடிந்து விட்டதுனால இன்ஷா அல்லாஹ் தொடர்றேன் பின்னாடி. ஆமாம், ரைட் ரைட். சும்மா இருந்தால் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் இங்கே அழைத்து வைத்திருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி எனது உரையை துவக்குகின்றேன். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நம்மை படைத்து நிர்வகித்து வருகிற எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உருவமற்றவன் என்பதுதான் தூய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும். இதற்கு மாற்றமாக இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற கொள்கை யாராவது புகுத்தினா அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பதாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஏன் மனுஷனை படைத்தேன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் என்னை வணங்க படைத்தேன். அதுக்கு பிறகு அந்த இறைவனை யாரென்று புரிந்து வணங்கணும் அப்படிங்கிறதையும் இறைவன் சொல்லித்தர்றான். அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்போ அல்லான்னு சொல்லிக்கிட்டு வணங்கினா பத்தாது, அந்த அல்லாஹ் யாரென்று புரிந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு அறிவித்து காட்டுது. பல்வேறு இடங்களில் இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அதற்காக இறைவன் ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கே வைத்தான். இஹ்லாஸுங்கிற அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹு தஆலா ஒருவன், அல்லாஹு சமத், இறைவன் தேவையற்றவன், லம் எலித், அவன் யாரையும் பெறல, வலம் யூலத், யாராலும் பிறக்கப்படல, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அந்த இறைவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான். ஏன் இப்படியெல்லாம் இறைவன் சொல்லன்னு கேட்டால், அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த காலத்திலேயே அங்கு இருந்த மக்கள் எல்லாம் அல்லாண்டு ஒருவனை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க.
ஆனால் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தான் தெரியாமல் இருந்தாங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, வலையின் சால்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், அந்த மக்கள்கிட்ட இந்த வானங்களையும் பூமியையும் படைச்சது யாருன்னு நீங்கள் கேட்டீங்களாக்கா, இல்லை யகூலுன் அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தாண்டு. ஆனால் அந்த அல்லாஹ் எப்படி புரியணுமோ புரியாமல் இருந்தாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருந்த குறைபாடு. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் அதை சொல்லி காட்டுறான், வமா யூமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அல்லாவை ஈமான் கொண்டுக்கிறாங்க அவங்கள நிறைய பேர், ஆனால் இணை வச்சுக்கிட்டே அல்லாவை ஈமான் கொண்டுக்கிறாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். இன்னொன்று, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வேற ஜம்மம் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன உருவ வழிபாட்டையாக கொண்டு வந்தாங்க? கிடையாது. ஆனால் அந்த முஷ்ரிக்குங்கள்லாம் உருவ வழிபாட்டில் இருந்தாங்க, விக்கிரகங்களை வணங்கினாங்க, சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வேற போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாங்கிறத ஒப்புக்கொண்டாங்க, எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கலை, எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கலை, மாறாக இணை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் கூட வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ் எப்படி மகத்துவப்படுத்தணுமோ அப்படி மகத்துவப்படுத்தலை, அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கலை. அதுதான் அவங்ககிட்ட இருந்த குறைபாடு. அல்லான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க என்று அந்த உருவ வழிபாட்டுக்காரர்களை இறைவன் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் காட்டுறான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிகிறோம்? அந்த மக்களுடைய செயல்பாடு சரியில்லை, அந்த மக்கள் எல்லாம் உருவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், இறைவனை போல எதுவும் இல்லை. இதை விட ஒரு ஆதாரம் வேற என்னங்க வேணும்? இறைவனை போல வேறு எதுவும் இல்லைன்ட்டான். இப்போ நமக்கெல்லாம் உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கு. அப்போ அல்லாஹ் நாம் ஒன்று தானே. அப்போ இந்த வசனத்தை என்ன செய்யறது? குர்ஆனில் எடுத்துடுறதா? குர்ஆனில் தானே இருக்குது இது. அப்போ நம்மை போல இறைவன் இல்லை, எதை போலவும் இறைவன் இல்லை. நமக்கு உருவம் இருக்கு, உலகத்திற்குடைய படைப்பினங்களுக்கெல்லாம் உருவம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு. அப்போ அல்லாஹ் நாமளும் ஒன்று தான். இப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் இப்போ என்ன? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ் சொன்னானே இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை, எதுவும் இல்லைன்னு. இறைவனுக்கு உருவம் இருக்கு, நமக்கு உருவம் இருந்தாக்கா அப்போ இறைவனுக்கு நிகரானவரால் நாம் இருக்கிறோமே உருவ விஷயத்தில் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த அளவுக்கு பாடுபட்டாங்க? உருவம் உள்ள இறை சிலைகளையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ சித்திரவதைகளை சுமந்தாங்க, துன்பங்களையெல்லாம் அனுபவிச்சாங்க, ஊரிலிருந்து புறக்கணிக்கப்பட்டாங்க, பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணிலிருந்து விரட்டடிக்கப்பட்டாங்க. ஏன் இந்த சிலைகளையெல்லாம் உருவமுள்ள சிலைகளையெல்லாம் வணங்குறீங்க என்று சொன்னதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சார் மக்கா வெற்றி அடையுது. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபாவுக்குள்ளே இருந்த சிலைகளெல்லாம் எடுத்து அகற்றி அந்த காபாவை சுத்தம் செஞ்சாங்களே. ஸோ இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கானு, நீங்க இப்படியெல்லாம் பல உருவங்களை வச்சுக்கிட்டுலாம் வணங்குறீங்களே, இது இறைவனுடைய உருவம் இல்லை, நான் சொல்லித்தரேன் இறைவனுடைய உருவம் இப்படித்தான் அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததே எதுக்கு? அல்லாஹ் யாருன்னு புரிய வைப்பதற்காகத்தானே. இறைவனுக்கு உருவம் இருந்தா அதை விளக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்களா? தங்களுடைய தூதுத்துவத்தை நிறைவு செய்யாமல் போயிட்டாங்களா? இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். வந்ததே அல்லாஹ் பத்தி இல்லை, நீங்க இப்படி உருவம் கொடுக்குறீங்க, இந்த உருவம் இல்லை, நான் சொல்ற உருவம் அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லியிருக்காங்களா? சரி, இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி நம்ம சொல்லிட்டோமாக்கா அது இறைவன் நம்ம போல ஆயிடுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உருவத்தை கொடுத்திருக்கிறான் அப்படி அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். இப்போ நமக்கு உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருந்தாலும் அல்லாஹ் நாம ஒன்று தான், அவனுக்கும் உருவம் இருக்கு நமக்கும் உருவம் இருக்கு, எல்லாம் ஒன்றா போச்சு. இப்போ படைத்தவன் படைப்பினம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொன்னா பல கேள்வி வரும்ல. ஏன்னா கேள்வி கேட்காம அப்படியே ஒப்புக்கொண்டு போவாங்களா? இறைவனை பற்றி ஞானம் அல்லவா இது? இறைவனுக்கு உருவம் இருக்குதா? ஆமாங்க. ஆனா பெண்ணா கேள்வி வருமா இல்லையா? இல்லை ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அப்போ ஹுன்சாவா அரவானியா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அப்போ என்ன பதில்? இல்லை ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்னு உப்பும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்போ அப்பும் சொல்லலாம் தானே அப்படிங்க கூடாது. இப்போ நம்ம சொல்றது உருவமற்றவன், உருவம்னு இருந்தாதான் ஆண் பெண் அரவான்ங்கிற பிரச்சனையெல்லாம் வரும், இல்லைன்னாக்கா வரவே செய்யாது. சரி, அவனுக்கு கலர் என்ன, கருப்பா வெள்ளையா? சரி, உருவம் இருக்குதா? அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறானா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறானா? ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொன்னால் எந்த வகையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்? இப்போ ரெண்டு வகையான ஒப்பீடு வந்துடும். இறைவனுக்கு உருவம் இருக்கு, நமக்கு உருவம் இருக்கு, அது ஒரு ஒப்பீடு. நாமும் ட்ரெஸ் போடுறோம் அல்லாவும் ட்ரெஸ் போடுறோம் அப்படி வந்துடும். இல்லை இறைவனுக்கு ட்ரெஸ் இல்லை அப்போ அம்மனமா இருக்கிறானா அப்படியே கேள்வி வரும். உருவம்னு கொடுத்துல இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் கொடுக்கறது அப்படிங்கிற யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னுங்க, இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா சிலைகளை வைத்து வணங்குறாங்கல்ல அவங்களுக்கும் நாங்கள் கற்பனையில தான் உருவத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.
சிலைகளை வைத்து வணங்கக்கூடியவர்கள் கற்பனையில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அவங்க கருதுகிற தெய்வங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வராதவங்க எல்லாம் கற்பனைகளை உருவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல சிலைகள்லாம் வந்துச்சு, பல வடிவத்தில். நீங்க யோசிச்சு பாருங்க, கற்பனையில கொண்டு வர சொன்னா யாரோ ஒரு ஆள் அந்த காலத்துல, என்னப்பா அல்லாஹ் வணங்குறேங்கிற, அல்லாஹ் என்ன சூனியமா, ஒண்ணுமில்லாதவனா, அவனுக்கு ஒரு ஊர் இருக்கு, ஒவ்வொருத்தனும் யோசிச்சான். அவன் யோசிக்க தகுந்த வாரெல்லாம் கொண்டு வந்துட்டான். இல்லைண்டாக்கா உலகத்தில் ஒரே வடிவம் அல்லவா இருக்கணும் இன்னைக்கு? அப்படி இல்லையே, பல வடிவங்கள். ஏன் அவன் சிந்திப்பதற்கு. இதைத்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து விட்டு தூய இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. இது இந்த வரைக்கும் பாதுகாக்கப்படுதே. இப்போ உருவம் இருக்கிறதுங்கிற இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டா மறுபடியும் ஐயாம் ஜாலியா காலத்து நிலைமை தான் வரும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. உருவம் இருக்குன்னு இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவோம். ஒருத்தன் நினைப்பான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, என் மனசில் இப்படித்தாங்க, அப்போ நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போடுவான். அதனால இவ்வளோ பெரிய சிக்கலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து இவ எதிர்த்தரப்பில் ஒரு ஹதீஸை கொண்டு வந்தாங்க, இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அந்த ஹதீஸிலேயே இறைவனுக்கு இவங்க சொல்ற உருவமே கிடையாதுங்கிறது இருக்கு அந்த ஹதீஸிலேயே. ஏன்? இறைவன் முதலாவதாக ஒரு உருவத்தில் வர்றான், ரெண்டாவதாக இன்னொரு உருவத்தில் வர்றான். அப்ப இறைவனுக்கு எத்தனை உருவம்? அந்த கேள்வி வந்துருச்சு அந்த ஹதீஸ்ல. முதலாவது ஒரு உருவத்தில் வருவான், அதுக்கு அடுத்து இன்னொரு உருவத்தில் வருவான். அப்ப இறைவனுக்கு எத்தனை உருவம் வந்துருச்சா? அடுத்து இன்னொன்று அதில் வருது, அந்த மக்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாங்கல்ல அந்த உருவத்திலே வருவான் இருக்கு. நம்மளாம் எங்க பார்த்தோம்? நம்மெல்லாம் பார்த்தா தானங்க நம்ம இறைவனை பார்த்தோம்ல, அவன் தான் இவன் கண்டுபிடிப்போம். அப்பதானே ஃபர்ஸ்டே இறைவன் வர்றான். அவங்க பார்த்த உருவத்தில் வருவான்னு சொன்னா ஏற்கனவே பார்த்துருக்கணும்ல, இந்த உலகத்தில் ஒன்று பார்த்துருக்கணும். நம்ம பார்க்கல யாரும், சொல்றோம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவர்கள் அறிந்த உருவத்தில் வரான்னு போது இவங்க சொல்ற உருவம் அல்ல, இறைவனுடைய பண்பை குறிப்பது தான் அது. அவனு ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் நம்ம உடல் உருவான அந்த உருவத்தை யாரும் பார்க்கவே இல்லையே. அப்ப அவர்களுடைய அந்த ஹதீஸுக்கு உண்டான பதில் அந்த ஹதீஸில் இருக்கிறது. ரெண்டு உருவம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பதில் சொல்லணும்? மக்கள் பார்த்த உருவத்தில் வரான்னு சொன்னா ஏற்கனவே மக்கள் இறைவனை பார்த்தார்களா அப்படிங்கிறதுக்கும் பதில் சொல்லணும். அவங்க கொண்டு வந்த ஹதீஸில் இந்த கேள்வி வச்சிருக்கிறோம். அதனால பாருங்க, ஆயாத்துகள்ல முஹக்கமாத் இருக்குது, முத்தஷாபியாத் இருக்குது, தீர்க்கமான பொருள் தருகிற வசனங்கள் இருக்குது, தீர்க்கமான பொருள் நம்மளால புரிய முடியாது அப்படிப்பட்டது இருக்குது. இதற்குரிய சகோதரர்களே, சகோதரர் ஷேக் அப்துல்லா அவர்கள் என்னென்ன வாதங்களை வைத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாதங்கள் எல்லாமே அரைகுறை விளக்கத்தினால் வைக்கப்பட்ட வாதங்கள். அதாவது மக்காவுல உள்ளவர்கள் எல்லாம் உருவ வழிபாடை செய்தார்கள் என்பதற்காக இறைவன் கண்டித்தான் அப்படிங்கிறாங்க. இறைவன் உருவ வழிபாடு இல்லாமல் செஞ்சாலும் கண்டித்து தான் இருப்பான். காற்றை வழிபட்டு அல்ல விட்டுருப்பானா? காற்றுக்கு உருவம் இல்லை தான். இறைவன் அல்லாதவர்களை வழிபட்டதற்காக அவர்கள் ஷிர்க் வைத்தார்களா, அல்லது இறைவன் அல்லாத உருவத்தை கற்பனை செய்வதற்காக இணை வைத்தவர்களா ஆனார்களா, இறைவனுக்கு உருவம்னு சொன்னதுனால இணை வைத்தவர்கள் ஆனார்களா? அவங்க வாதப்படி என்ன வரும்? அப்ப உருவமற்றவைகளெல்லாம் வணங்கலாம். அவர் சொன்ன வாத பிரகாரம் காற்றை வணங்கினால் தப்பு கிடையாது, சக்தியை வணங்கினால் தப்பு கிடையாது, ஒளியை வெளிச்சத்தை அது வணங்கக்கூடிய கூட்டங்கள் கூட நம்ம நாட்டில் இருக்கிறது. வெளிச்சத்தையே கடவுளாக வணங்கினால் குற்றம் இல்லை, ஏன்னா உருவம் இல்லை. அப்போ உருவம் இல்லாத உருவத்தை வணங்கினதுனால அவங்க குற்றவாளி ஆனாங்களா, இறைவன் அல்லாததை வணங்கினது குற்றவாளி ஆனாங்களா? இறைவன் அல்லாத உருவத்தை வணங்கக்கூடாது, உருவம் அல்லாதை வணங்கக்கூடாது. அப்போ பாதி வழக்கம். அதான் அந்த வாதத்துக்கான பதில். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவனை போல் எதுவுமே இல்லை. குர்ஆன்ல வசனம் இருக்கிறது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்லை. அவனை போல ஒண்ணுமே இல்லைன்னா உருவம் இல்லைன்றதுக்கு அர்த்தம் வருமா? நான் கேட்குறேன், உலகத்தில் உருவம் இல்லாத எத்தனை இருக்கா இல்லையா? காத்துக்கு உருவம் இல்லை, அல்லாவுக்கும் உருவம் இல்லை, அவனை போல ஆயிடுச்சு. அவ உருவம் இருக்குண்டா மட்டும்தான் அவனை போல வருமா? உருவம் இருப்பவைகளில் உருவம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்துருமா? அல்லாவுக்கு உருவம் இருக்குது, அவருக்கு ஒரு ஒன்று அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் திருப்பி கேட்குறேன், அல்லாவுக்கு உருவம் இல்லை, உங்க வாதப்படி காத்துக்கும் உருவம் இல்லை, அப்போ இந்த வசனத்தை நீங்க மீறுறீங்க. அல்லாவுக்கு உருவம் இல்லை, அன்புக்கு உருவம் இல்லை, அல்லாவுக்கு உருவம் இல்லை, ஆசைக்கு உருவம் இல்லை, அல்லாவுக்கு உருவம் இல்லை, கோபத்துக்கு உருவம் இல்லை.
அப்போ இதெல்லாம் இருக்குன்னா என்ன இணை வைத்தலா? இப்போ அப்போ அவனை போல் எதுவும் இல்லை என்று சொன்னால் என்ன விளங்கனே? உருவம் இருக்குது, அது மற்ற உருவம் மாதிரி இல்லைன்னு சொல்லணுமே தவிர உருவம் இல்லைன்றீங்களா? உருவம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே. நாங்களா கையில் மடியில் போட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். இவ்வளவு நேரம் எடுத்து வைத்த வாதங்களில் உண்மையில் அவங்கள்ட்ட அந்த கருத்து, அவங்க வலிமையான கருத்து இருக்குமே. ஆனால் உருவம் இல்லை என்றாருக்கு ஆதாரம் வச்சிருக்கணும். ஒரு ஆதாரம் வைக்க முடிஞ்சா? உருவம் இல்லைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வைக்க முடிஞ்சா? அப்போ அடுத்து என்ன கேட்குறாரு? உருவம் இருக்குன்னு சொன்னால் பல கேள்வி வரும், ஆனா பெண்ணான்னு கேள்வி வரும். அப்போ அதுக்காகத்தான் இதை உண்டாக்குறாங்கன்னு விளங்குது. அதாவது குர்ஆன் அடிப்படையில் இந்த கருத்தை அவங்க எடுக்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கலை. இப்படிலாம் கேள்வி வருங்கிறதுக்காக வேண்டி நாங்களா அல்லாஹ் உண்டாக்குவோம், நாங்களே அல்லாஹ்வை பற்றி ஒரு முடிவு எடுப்போங்கிறதுனால தான் ஆனா பெண்ணாண்டு கேள்வி வரும். என் உருவம் இருந்து ஆனா பெண்ணாண்டு கேள்வி கண்டிப்பாக வந்து தான் ஆகணுமா? என் வைரஸ்லாம் உருவம் இருக்கு தான் செய்கிறது, அது ஆனா பெண்ணா? அமீபாண்டு ஒரு உருவம் உள்ள உயிரினம் இருக்கிறது, அது ஆனா பெண்ணா? அட அல்லாஹ்வுடைய மகளுக்குள்ளே ஆணு பெண் இல்லாமல் இருக்குதே. அல்லாஹ் படைத்த படைப்புகள்லையே உருவம் இருந்து ஆனா தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை எப்படி படைச்சிருக்காங்க போது நீங்கள் எப்படி செய்யணும்? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னால் உருவம் இருக்குது, அவ்வளவுதான். ஆனா பெண்ணா அது எங்களுக்கு சொல்லப்படலை, சொல்லக்கூடாது. எது சொல்லப்பட்டுச்சோ அதை ஏற்றுக்கிறங்க, எது சொல்லப்படலை அது இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு யாரெல்லாம் சொன்னார்களோ, எந்த காலத்திலாம் சொன்னார்களோ, அவங்க ஒரு ஆதாரத்தையும் வச்சது கிடையாது. உலமியக்குள்ளோ குஃபோன்னாக, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, நாங்களும் இல்லைன்னு தான் சொல்கிறோம். அவனுக்கு நிகர் இல்லாத உருவத்தை போய் உருவம்டாங்க, அதனால மார்க்கம் தடுத்துச்சே தவிர அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லைன்னு எங்கே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க? சிறுக்கு சிலையெல்லாம் வணங்கினாங்களே, அவங்கள பார்த்து இது இல்லைப்பா அல்லாஹ்வுடைய உருவம், வேற உருவம்ன்ற சொல்லணும் சொல்லி தான் இருக்கிறாங்க. அதுதான் அள்ளி போட போகிறோம், ஒன்று வச்சுட்டோம். உருவம் இருக்கு ரசூல், அதுக்கு தானே பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு ஆதாரத்தை தான் வச்சுருக்கிறோம், இன்னும் நிறைய ஆதாரங்களை அடிக்கடியாக என்ன செய்கிறோம், வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்துன்னு கேட்குறாங்க, அல்லாஹ் உருவம் இருக்குன்னா கற்பாக இல்லையா? கேள்வி வருமா? அல்லாஹ் உருவம் இருக்குன்னா ட்ரெஸ் போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? இதெல்லாம் யார் வரேன்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வராது. குர்ஆன் ஹதீஸில் சிந்திச்சா என்ன பண்ணணும்? அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ அதை நம்பணும், என்ன சொல்லலையோ தெரியாது. ட்ரெஸ் போட்டிருக்கானே அதெல்லாம் தெரியாது, சொன்னால் தான் தெரியும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஊகமாக கற்பனையாக சொல்ல மாட்டோம்னா ஏன் அந்த பதில் நம்ம அந்த கேள்வி நம்மகிட்ட ஏன் வருது? வந்தால் நம்மகிட்ட ஆன்சர் இருக்க, கற்பாவில்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உருவம் இருக்கு, அவ்வளோதான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க அப்படின்னு பதில் சொன்னால் இதில் என்ன குழப்பம்? இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், நம்ம எடுத்து வச்ச ஹதீஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பண்புன்னு அர்த்தமா? ஓ, பண்பை பார்ப்பாங்களா? அப்போ சஹாபா அல்ல வர்றான், நான் தான் இறைவன்கிறான், அந்த இடத்துல சூரத்துனா பண்புன்னு வச்சுக்கிறேன்னு. ஓ, பண்பை எப்படி பார்ப்பாங்க? பண்பை எப்படி கண்ணால் பார்க்கறதுன்னு? பண்பை பார்த்துப்படி எப்படி அல்லான்னு விளங்குவாங்க? அப்போ உருவங்கிற தெளிவாக வருது, பார்த்தாங்க, அடையாளம் கண்டு கொண்டாங்கன்னு சொன்னால் பண்புன்னு வைத்து நீங்கள் அர்த்தம் செஞ்சு விளக்கணும். அந்த ஹதீஸை எப்படி புரிந்தார்கள்? அந்த ஹதீஸ் வந்து பண்புங்கிற நீங்கள் அர்த்தத்தை வைத்து அது எப்படி அவர்கள் அறிந்தார்கள்னு சொல்லணும். அடுத்து என்ன கேட்குறாரு? ஏற்கனவே பார்த்த உருவம் இருக்க, அது அல்லாத வேறு உருவத்தில் வந்தார்கள்னு சொல்லி என்ன இருக்குது? அது ஒன்று, அது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம். பண்புன்னா அது கால் இருக்குமாங்களாம் விளக்கணும். பண்புக்கெல்லாம் கால் இருக்குமா? அது விளக்கி காட்டுவாங்கலாம் விளக்கணும். அது ரெண்டாவது வந்துக்கிறேன். அடுத்து என்ன விஷயம்னு கேட்டால், அந்த ஏற்கனவே பார்த்தார்களே அது இல்லாத வேறு வடிவத்தில் எல்லாம் வந்தான்னு இருக்கிறது. ஏற்கனவே எங்கே பார்த்தாங்க, இப்போ தானே முதல் பார்க்குறாங்க அப்படிங்கிறார். ஷேக் அப்துல்லா அவர்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் வாதம் செய்யும் பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டு வாதம் பண்ணி தான் இப்படி தான் வரும். அல்ல ஹதீஸாக நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும். ஏற்கனவே ஒருக்கா பார்த்தாங்கன்னு தான் ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அல்லாஹ் என்ன செய்யறான்? சூரியனை போல நீங்கள் பார்ப்பீர்கள், சந்திரன் எப்படி மறைக்காமல் எல்லாரும் பார்க்குறோமோ அப்படி பார்ப்பீர்கள்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டாவது தடவை தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் வேற ஒரு உருவத்தில் வர்றான். முதல் ஒருக்கா வந்து எல்லாருக்கும் காட்சி தந்து விட்டான். நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை அனைவரும் பார்ப்பார்கள். பார்த்த பிறகுதான் அவன் வணங்கின ஆளுக்கு அவங்களோட போ ஹல்னரா ரப்பனாண்டு ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. அப்போ ரெண்டாவது தடவை வந்து முதல் தடவை பார்த்தாங்கன்னு ஹதீஸில் தெளிவாக இருக்கும் பொழுது முதல்ல எங்கே பார்த்தாங்க? முந்தி பார்த்தது இல்லாமல் வேற வடிவத்தில் வந்தான்னு வருதுன்னு கேள்வி தான் கேட்குறாங்களே தவிர இந்த ஹதீஸுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, விளக்கம் சொல்லவே முடியவில்லை என்பதை நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். நீங்கள் இன்னும் பாருங்கள், எல்லாம் அவனை போல இல்லை அவனை போல இல்லைங்கிறது தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? அல்லாவை போல எதுவும் இல்லை, உருவம் இருக்குன்னா அல்லாவை போல இருக்குன்னு ஆயிரும். உருவம் இல்லை, அல்லா இருக்கிறான்னு சொன்னாலே வந்துடுமே. அல்லாவும் இருக்கிறான், நம்மளும் இருக்கிறோம், அதனால் அல்லா இல்லை. அவனை போல எதுவும் இல்லை, இல்லை அல்லாவும் இருக்கிறான், நம்மளும் இருக்கிறோம். அல்லாவை போல இருக்கக்கூடாதுங்கிறனால அல்லாவை இல்லைன்றலாமா? அல்லாவுக்கு அறிவு இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது. அல்லாவுக்கு அறிவு இல்லை சொல்லிட முடியுமா? அல்லாவுக்கு அறிவு இல்லைன்னா அப்பவும் வரும்,
இதுக்கு அறிவு இல்லை, அல்லாவுக்கு அறிவு இல்லை. இதான் புரிந்து கொள்ற வீதம். அவனை போல எதுவும் இல்லைன்னு யார் மறுத்தா? அவனை போல எதுவும் கிடையாது. அவனுக்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவம் போல் எதுவும் கிடையாது. அப்போ உருவம் இருக்குன்ற அல்லாவும் ரசூலும் சொல்லும் பொழுது அதில் இருந்து நீங்கள் விளங்குவீர்களா? நீங்களா வந்து ஆனா பெண்ணாண்டு கேட்பான், கருப்பா சிவப்பாண்டு கேட்பான், வெள்ளையா மஞ்சளாண்டு கேட்பான். அது என்னது? உங்கள் ஊகத்தை தான் ஆதாரமாக வைக்கணுமா? வைக்கக்கூடாது, ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அவன் கேட்டான் என்ன, இவன் கேட்டான் என்ன, உங்களுக்கு குரான்லேருந்து எடுத்து காட்டுங்க, ஹதீஸ்லேருந்து காட்டுங்க. அடுத்து நான் தொடர்றேன். அவங்க சொன்ன அனைத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து நான் தொடர்கிறேன். அந்த களம் என்கிற 42வது களம் எத்தனை சொல்கிறேன், களமில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யோம யுக்ஷஃப் அன் சாக்கின், கால் திறக்கப்படும், கால் திறக்கப்படும். ஓ யுது அவுன இல சுஜூத், 68வது சூறாவில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யோம யுக்ஷஃப் அன் சாக், கால் திறக்கப்படும். ஓ யுது அவுன இல சுஜூத், சஜிதா செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்தத்தீவூன், அவர்கள் சக்தி பெற மாட்ட. கெட்டவங்களை பற்றி சொல்லும் பொழுது, உலகத்தில் நடித்து கொண்டு இருந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபலா யஸ்தத்தீவூன், அது அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். ஓ கது கானு யுது அவுன இல சுஜூதி ஒஹும் சாலிமூன், அவங்க ஒழுங்காக இருக்கும் பொழுது சஜிதா செய்யுமாறு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டாங்க துன்யாவில். அப்போவே இங்கே வந்து மறுத்துட்டாங்க. அதனால அல்லாஹ்வுடைய கால் திறக்கப்படும் பொழுது அங்கே விழுந்து இவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள், முடியாது அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. இதை வச்சு தான் அந்த மறுமை நாளில் நல்லடியார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன அடையாளம், அல்லாண்டுங்களே வேற உருவத்தில் வந்திருக்கிறானே எப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்று கேட்டால், அல்லாஹ் வந்து தன் காலை வெளிப்படுத்துவான். அந்த கால் வந்து இது இறைவன் தான் என்பதை என்ன செய்யும், நமக்கு தெளிவுபடுத்தும். அந்த காலில் விழக்கூடிய ஒரு நிலை என்ன செய்வான், யார் காலிலையும் விழாமல் இருந்த மக்களுக்கு அல்லாவின் காலில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிற இந்த வசனத்திற்கு விளக்கமாகத்தான் அந்த அந்த மகஷரில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் சொல்லுவாங்க, அது இதான் அடையாளம், இறைவன் என்று அறிந்து கொள்வதற்குரிய அடையாளம் என்னன்னு கேட்ட உடனே இதான் அடையாளன்றாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க, இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இன்னொரு அறிவிப்பில், வதாலிக்க கவுலுல்லாஹி தஆலா யோம யுக்ஷஃப் அன் சாக், கால் திறக்கப்படும் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்துக்கு விளக்கமே இதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, விளக்கி காட்டுகிறார்கள். அப்போ நம்ம முதலாவது ஆதாரத்தை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் வந்து முதல்ல ஒரு தடவை மக்கள்லாம் பார்க்கும். சரி, ஹதீஸுக்கு பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க, ஹதீஸை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதை அப்படியே அவங்க பக்கம் நான் திருப்பி விடுறேன், நல்லா பார்த்துட்டு பேசுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஹதீஸில் இப்போ என்ன இருக்குது, இப்போ பாருங்கள், ஹதீஸில் இருக்கிறத மறைச்சிங்களை சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த அதனுடைய ஆரம்பத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள் நம்முடைய ரப்பா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சூரியனை பார்க்குறதுல சந்தேகப்படுறீங்களா, சந்திரனை பார்க்குறதுல சந்தேகப்படுறீங்களா, அந்த மாதிரி அல்லாஹ் பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க உங்களுக்கு சொல்லும்பொழுது என்ன தெரியுமா உங்களுக்கு சொன்னாங்க, முதல் தடவையில் பார்த்தாங்கல்ல அது சூரியன் மாதிரி பார்த்தாங்க, சந்திரன் மாதிரி பார்த்தாங்க. ஹதீஸ்ல அப்படி இருக்கா? முதல் தடவையில் அந்த மக்கள் பார்க்கும் பொழுது சூரியனை போலையும் சந்திரனை போலையும் பார்த்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கா? இருந்தால் நீங்கள் காமிங்க. ஏன் இல்லா சொல்லணே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை சந்திரன் சொன்னது நீங்கள் எப்படி சந்தேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் பார்க்குறீங்களோ அதிலே வருத, அந்த வார்த்தையே வருத, நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்துக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி நீங்கள் அங்கேயே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. லா துலாரூன அப்படிங்கிற வார்த்தையே வருது, அந்த மாதிரி அங்கே சந்தேகம் இல்லாமல் பார்ப்பீங்க, அவ்வளவுதான். முதல் தடவையில் சூரியனை போலும் சந்திரனை போலும் பார்த்தார்கள், ரெண்டாவது தடவை தான் உண்மையாக பார்த்தார்கள். அப்படி எங்கே இருக்கு? ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தெரிந்த முகத்தில் பார்த்தார்கள் இருக்குது. அவர்கள் ஏற்கனவே அறிமுகமான உருவத்தில் பார்த்தார்கள். அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லலையே. அவர்கள் பார்த்த உருவத்தில் இறைவன் வந்தான் என்றால் எப்பொழுது முன்னால் பார்த்தார்கள், சூரியனை போலும் சந்திரனை போலும் பார்த்தார்கள். அங்கே எங்கே இருக்கு? ஹதீஸில் எங்கே இருக்கு? ஒன்று இந்த உலகத்தில் பார்த்துருக்கானே, அது முதலாவதாக வரும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளலையில, ரெண்டாவது முதல்ல ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க அறிந்து பார்த்தது எங்கே? அப்போ இந்த உலகத்தில் பார்த்துருக்கணும். இந்த உலகத்தில் பார்த்தாங்களா? இவரோட உருவத்தை பார்த்தாங்களா? அதனாலே அங்கே உருவம்ங்கிறது உருவமே அல்ல, அப்படி தெளிவாக தெரியுதே. அல்லது இந்த உலகம் நம்ம பார்த்துருக்கணும் உருவத்தை. அப்போ அவர்களுக்கு தெரிந்த உருவத்தில் இறைவன் வந்த போது நீ நான் எங்கள் இறைவன் என்று சொன்னார்கள். இது பொருத்தமாகும். இங்கே பார்க்கவே இல்லை, அவங்க பார்த்த உருவத்தில் இறைவன் வந்தான் ஒப்புக்கொண்டார்கள்ல, ஒன்றுக்கு பின் முரணா இல்லையா? இங்கே பார்க்கவே இல்லையா? நம்ம
இன்னொன்று பாருங்க, அப்போ முதலாவது உருவத்தில் வந்தான், இரண்டாவது உருவத்தில் வந்தான், அப்படி வருது. அப்போ நம்ம இறைவனுக்கு எத்தனை உருவம் அதை கேட்டோம். அதுக்கு இன்னும் பதில் சொல்ல நீங்க பதில் சொல்லிட்டோம் நீங்களே தவிர இறைவனுக்கு 2 உருவம் சொன்னீங்களா? அல்ல ஒரு உருவம் தான், அல்ல பல உருவம் இருக்கிறது, அப்போதைக்கு 2 உருவத்தில் வந்தான் அப்படி சொன்னீங்களா? ஒண்ணுமே சொல்லலையே, பதில் சொல்லன்ட்டீங்க. அதே போல பாருங்க, இந்த சாக்கு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ சாக்குன்னு வருதுங்க, சாக்குக்கு வசனத்து ஓதன ரேட்டு தான், யோம யுக்ஷஃப அன் சாக்குன்னு வரத்தான் செய்யுது, ஹதீஸ்லையும் சாக்குன்னு வரத்தான் செய்யுது. அதுக்கு காலுன்னு அர்த்தமா? அதான் நமக்கு பிரச்சனைப்பா. பிரச்சனை அதில் தானே. அந்த வசனத்திற்கு இந்த அதி விளக்கமா இருக்கிறது அதல்லப்ப. அங்க எப்படி சாக்குக்கு காடு இல்லையோ வசனத்துல, இந்த ஹதீஸ்லையும் காடு இல்லைங்கிறது நம்முடைய விவாதம். அது எப்படி விளக்கமாயிரும்? ஒரு விஷயம் 2-3 இடத்துல வந்துட்டா விளக்கம் ஆயிருமா? உங்களுடைய காலுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதை சொல்லுங்க. சாக்குங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதனால சாக்குன்னு வந்துட்டா கால். அப்போ சாக்குன்னா ஒரு கால். அப்போ இறைவன் ஒற்றை கால் உள்ளவனா? இறைவன் உருவத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு காலை வச்சு விட்டீங்க, இப்படி தானே வரும். அப்போ என்ன செய்வான்? ஒரு காலா? அப்போ ஒரு கால் உள்ள மாதிரி ஒரு சிலை உண்டாக்கிடுவான். அப்படி தானே வந்துச்சு. பல வகையில் பல கை வந்துச்சே, பல கண்ணு வந்துச்சே, பல முகம் வந்துச்சே. எப்படி வந்துச்சு? இதனால வந்த வேணை தான். அப்போ ஒரு காலா? நீங்கள் சாக்குன்னு சொல்லிட்டீங்க, காலுன்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு காலா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லி ஆகணும். அதே போல் அப்போ இறைவனை பார்ப்பான், உருவம் இருந்தால் தானே பார்க்க முடியும், எல்லாம் பார்க்க முடியாதா? இப்போ இங்கே ஒளி இருக்குது பார்க்குறோம், அதுக்கு உருவமே இல்லை, பார்க்கலையா? சாதாரணமாக புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது. அதனால் அல்லாஹ் ஒளி மாதிரி விளங்கிடக்கூடாது, வித்தியாசம் வந்துடும். ஒளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கும், இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது, முடிஞ்சு போச்சு விஷயம். அப்போ இறைவன் வேறு ஒளி வேறுன்னு வந்துடும். ஆனால் இங்கே உருவமே இல்லாத ஒன்றை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ சாத்தியம்தான் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல் ஒரு பிரச்சனை வச்சாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ அந்த காலத்து மக்கள் எல்லாம் உருவத்தை வணங்கினாங்க அப்படிங்கிறனால தான் பிரச்சனையா? அப்போ உருவம் இல்லாமல் காட்ட வணங்கலாமா? இப்போ சப்ஜெக்ட் என்ன? இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லைங்கிறது தானே. அந்த உருவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஆக்கினாங்களா இல்லையான்னு நாங்கள் ஆதாரமாக கொண்டு வர்றோம். காட்டு வணங்கினா என்ன சட்டம்? அதான் அப்படி ஒரு தலைப்பு பண்ணி இறைவன் அல்லாதவர்களை வணங்கலாமா அப்படின்னு கொண்டு வந்துட்டா காற்று மற்றெல்லாம் எடுக்கலாம். இப்போ தலைப்புக்கு தகுந்தவர் தானே சப்ஜெக்ட் எடுக்கணும். நீங்கள் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரீங்க, அதையும் கொண்டு வரக்கூடாதுண்டா. அல்லாஹ் அல்லாதவர் வணங்கலாமா இல்லை அப்படின்னா காற்றை நாங்கள் கொண்டு வந்துடுவோம், அதையும் வணங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் நாங்களும். இப்போ சப்ஜெக்ட் இறைவன் உருவம் உண்டாங்கிறது தான். அந்த காலத்து மக்கள் உருவத்து உள்ள சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க, அதை அழிச்சாங்க. இப்போ இறைவன் உருவம் ஒன்றுன்னு சொன்னால் சிலதாசம் விலைக்கு இருப்பாங்க. நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த உருவம் இல்லை, இறைவன் உருவம் இப்படி தாண்டு அதை காட்டாமல் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னால் அவங்களுடைய ரிசாலத்தில் அவங்க முழுமைப்படுத்தாமல் போயிட்டாங்க. அல்லாஹ் யாருன்னு சொல்கிறதுக்கு வந்தவங்க சரியாக சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு வந்துடும். அதனால தான் இங்கே சூரத்துன்னு வேண்டாம். சூரத்துங்கிற நமக்கு உருவம் இல்லாமையும் சூரத்துங்கிற வார்த்தையில் நம்மளே யூஸ் பண்ணுறோமே, அவனுடைய செயல் வடிவம் அப்படிங்கிறோம். அவனுடைய உருவத்தை காமிச்சிட்டாமோ, உருவத்தை காமிச்சிட்டான்டா அவனுடைய செயல் சரியில்லை, தீய செயலை செஞ்சுட்டு போகிறான்னு தான் அர்த்தமே தவிர அதுக்காக வேண்டி அவனை நமக்கு முன்னால் காமிச்சிட்டு போயிட்டான், உருவத்தை காமிச்சிட்டு போயிட்டான்னு அர்த்தம். அவன் உருவத்தை காமிச்சிட்டாயா அப்படிம்போ. இதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்குமோ, உருவமே இல்லாத ஒன்றுக்கு இதன் வடிவம் இருக்கும்போ. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த உருவம் என்பதற்கும் வடிவம் என்பதற்கும் பல அர்த்தம் இருக்குது. அரபு மொழியும் அப்படி இருக்குது. அப்போ இறைவனுடைய பண்பை பார்த்தான், சிவத்து, இறைவனுடைய சிவத்து தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் கூட ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலின்னு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை பார்த்தாங்க, மயக்கம் விட்டு கீழே விழுந்தாங்கன்னு இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய உருவத்தையே பார்த்தாங்களாங்க. தஜல்லி, அந்த தஜல்லிங்கிறதா நம்ம சிவத்துங்கிறோம். இறைவனுடைய பேரொளி. அல்லாஹ் நூறு சமாவாத்து வல்லர், அல்லாஹ் தால் ஒளியால் ஆனவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் நூறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே தான் நம்ம பேசணுமே தவிர அதற்காக இறைவனை பார்ப்பதா இருந்தால் உருவம் கட்டாய இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸில் சாக்குன்னு சொன்னாங்கல்ல, காலுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காடு இல்லைங்கிறது அந்த ஹதீஸில் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க சொல்ற அர்த்தமெல்லாம் சரியில்லைங்கிறது அந்த ஹதீஸில் இருக்குண்டு. இப்போ பாருங்க, அதுக்கு என்ன கேள்வி கேட்கப்படுது? ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன் தாரிஃபூனஹு. இப்போ அல்லாஹ் பார்க்கணுங்கிறீங்களே, உண்மையான அல்லாஹ் பார்க்கணுங்கிறீங்களே, அப்போ உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒரு அடையாளம் இருக்கிறதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா இருக்குது, அது சாக்குங்கிறாங்க. யாரு? அந்த மக்கள் சொல்றாங்கங்க, நாங்களுக்கு தெரிஞ்ச இருக்குது, ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது காலு. அப்போ உடனே அந்த காலை காமிச்சுட்டான்னு சொன்னா நீங்க காலு இங்கே பார்த்துட்டு இருந்தீங்களாங்க? தெரிந்த அடையாளம் தானே வருது. அப்போ தெரிந்த அடையாளம் சொன்னால் அந்த காலாவே இருக்கணும்.
காலை நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்துருந்தா தான் நம்ம பார்த்தோம்ல அல்லாவுடைய காலு, அந்த காலு தான் இது, அல்லா தான் அப்படி அவங்க சொல்லியிருக்கணும். அப்போ அப்படி இருக்குதா? நம்ம பார்க்கவே இல்லையே, இதை என்ன புரியுது? அல்லாவுடைய உருவம் அல்ல, அவனுடைய பண்புகள். ஏன் அல்லாவுடைய பண்பை நம்ம படிச்சிருக்கிறோம். குர்ஆன் முழுவதும் அல்லாவுடைய பண்பை நீங்கள் பார்க்கலாம், அவன் எப்படிப்பட்டவனுங்கிறது. அதனால இந்த இடத்துல பண்புங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். ஆனால் காலுக்கு கூடாது. காரணம் நம்ம காலை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு வரும்பொழுது பல பிரச்சனை வருங்க. இப்போ இறைவனுக்கு உருவம் இருக்கனால தான் இப்போ முகம்னு வர்றதெல்லாம் முகம் தான். ஏன் உருவத்தை சாதிக்கணும்ல, அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யறது? குர்ஆன்ல வஜ்ஹன் வந்திருக்குதா, முகம், அல்லாவுக்கு முகம் இருக்குதுல்ல, அப்போ உருவம் இருந்தால் தானே முகம் இருக்கு. அப்படி பார்த்தா எவ்வளோ பெரிய விபரீதம் வரும். குல்லி ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, அல்லாஹ் சொல்றான் எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் அழியாமல் இருக்கும்ங்கிறான். இப்போ இந்த இடத்துல முகம்ங்கிறது முகம்னு அர்த்தம் வச்சா, உருவத்தை கற்பிப்பவர்கள் இங்கே முகம்னு அர்த்தம் வைக்கிறாங்க, உருவம் உள்ளங்கிற சாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ எவ்வளோ பெரிய விபரீதம் ஏற்படுது தெரியுமா? அல்லாவுக்கு முகம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அல்லாவுக்கு கை இருக்குன்னு சொல்கிறாங்க, அல்லாவுக்கு கால் இருக்குங்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் அழியும், அல்லாவுடைய முகம் மட்டும் இருக்குன்னு வருது. அப்போனா என்ன ஆகும்? அல்லாவுடைய கையும் அழிஞ்சு போகும், அல்லாவுடைய காலும் அழிஞ்சு போகும் அப்படின்னு இல்லைங்க வந்துடும். என் முகம் மட்டும் தானுங்க இருக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? அப்படி அர்த்தம் வைக்காதீங்க. வஜ்ஹுக்கு உஜூத், இறைவனுடைய உள்ளமைன்னு அர்த்தம் வைங்க. எல்லாம் அழியும், அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும். எவ்வளோ அழகானது! நம்ம உள்ளமைங்கிற நாம கொடுக்கறதில்ல, அது நம்ம நடைமுறையில சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்க முகத்துக்காக பார்க்குறோங்க அப்படிமோ, அதுக்காண்டி உங்க முகத்துக்காக தான் பார்க்குறேன், உங்க கைக்கு பார்க்கல, உங்க காலுக்காக பார்க்கல அப்படி அர்த்தம் அல்ல. உங்க முகத்துக்கு பார்க்குறேன்டாலே உங்களுக்காக பார்க்குறேன்னு அர்த்தம். என்னப்பா முகத்தை ரொம்ப நாளாக பார்க்கலையே அப்படின்னு அர்த்தம், ஒன்றா ரொம்ப நாளாக காணமேன்னு தான் அர்த்தம். இப்படி முகம்ங்கிற வார்த்தை ஆளுக்கே குறிக்கிறதுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. குர்ஆன்லே நிறைய இருக்குதுல்ல. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்க காபாவை நோக்கி அப்படிங்கிறான். அதனால ஒரு ஆள் கிழக்க பார்த்து நின்றுக்கிட்டு அவருடைய முகத்தை மட்டும் இப்படி திருப்பினாக தொழுவையாம உங்கள் முகத்தை திருப்புங்கன்றாலும் என்ன அர்த்தம்? நீங்களே திரும்பினாலுங்க அர்த்தம். இப்போ அல்லாஹ் முகம் தான் சொல்லியிருக்கிறான், நான் முகத்தை தான் திருப்புவேன், மற்ற எல்லாம் நான் இங்கிட்டு கிழக்க பார்த்துக்குருவேன் தெற்க பார்த்துருவேன்னு சொல்லுவீங்களே. அப்போ நீங்களே அப்படிங்கிறதுக்கு முகம்ங்கிற வார்த்தை ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் நிறைய இருக்குது. அந்த அர்த்தம் வைங்க. அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும், எல்லாம் அழிந்து விடும். இப்படி ஒரு அர்த்தம் வச்சா இறைவனுடைய பண்புக்கு ஏதாவது குறைவு ஏற்படுதா? ஏதாவது பாதம் ஏற்படுதா? இறைவனுடைய அந்த மகிமையை நம்ம போற்றுவோமா இல்லையா? அப்படித்தானே அர்த்தம் வைக்கணுங்கிறோம். நீங்கள் உருவம்னு கொடுத்தனால எவ்வளோ பெரிய சிக்கல்லாம் வருது. கடைசி காலத்தில் அல்லாஹ்வுடைய கை கால் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு முகம் மட்டும் இருக்கும்ல வந்துடுது உங்களோட அர்த்த பிரகாரம். அதனால் ஏன் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க? அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்.